ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி என்ன ரெசிபினா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறேன். சமோசா. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஆனியன் எடுத்து பொடிசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கிடலாம். வதங்கியாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதே நல்லா வதக்கிடலாம். இது கூடவே ஒரு 100 கிராம் சிக்கன், போன்லெஸ் சிக்கன் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு 100 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, தேவையான உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு 1.5 ஸ்பூனு சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே கரம் மசாலா கூட ஆட் பண்ணலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் வத்தல் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணலை. காரம் கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுருக்கேன். சின்ன பசங்களாம் சாப்பிட்றதுனால நீங்கள் காரம் கொஞ்சம் எக்ஸஸாக வேணுன்னா கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிடலாம். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இருந்தால் ஆறட்டும். இது சமோசா சீட். இது ரெடிமேடாக கடையில் கிடைக்கிறது. நான் அதை தான் இப்போ எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே இதில் மைதா மாவு யூஸ் பண்ணி நான் சமோசா செய்திருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. இது இப்போ நான் ரெடிமேடாக ஷீட்டில் நான் இது செய்கிறேன். ஓகே, இப்படி கோன் மாதிரி கோன் ஷேப்பில் இதை அப்படி ரோல் பண்ணிவிட்டு உள்ளே அந்த ஸ்டஃப்பை வச்சிடலாம். அப்படியே இந்த பக்கத்தை அப்படியே மடக்கி மைதா இருக்குல்ல, மைதாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி வச்சு அதை கம் கணக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிடலாம். பேஸ்ட்டை வச்சு இதை கவர் பண்ணிடலாம். அதை அப்படியே நல்லா ஒட்டிடும். ஓகே, அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு. இந்த பக்கமாக கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது, இந்த பக்கமாக கொஞ்சம் மைதா பேஸ்ட்டு தேய்ச்சிக்கலாம். ஓகே, இது போல் எல்லா ஷீட்டையும் ரெடி பண்ணணும். அப்படி கோன் ஷேப்பில் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். அப்புறம் உள்ளே அப்படி ஸ்டஃப்பை வச்சிடலாம். ஓகே, அதை அப்படி மடக்கி மைதா பேஸ்ட் வச்சு அதை அப்படி கவர் பண்ணிடலாம். அப்படி கம் மாதிரி அது அப்படி நல்லது ஸ்டிக்கியாக பிடிச்சிக்கிடும். இந்த சைடு கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது, இந்த சைடு நம்ம கொஞ்சம் லைட்டாக அப்படியே வச்சு விடலாம். ஓகே, எல்லா ஷீட்டும் இது போல் ரெடி பண்ணிடலாம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ரெடி பண்ண உடனே ஃப்ரை பண்ணிடணும், இல்லைன்னா அப்படியே வெடிச்சிடும். ஓகே, ஆயில் கொஞ்சம் நல்ல ஹை ஃப்ளேம் வேண்டாம், அப்படி லைட்டாக மீடியமாக இருந்தாலே போதும். அப்படி ஒன்றுன்னா போட்டு 2 சைடு திருப்பி போடணும். அப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துடணும். இது குயிக்காக வெந்துடும், ஹை ஃப்ளேம் வேண்டாம், கருகிரும் சீக்கிரமாக. நம்ம மைதா மாவில் செய்கிற சமோசா அப்படி கிடையாது, கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு. இது அப்படி கிடையாது, குயிக்காக வெந்துடும். இப்படி ப்ரௌனிஷாக வந்துட்டுருக்கு. இப்படி 2 சைடு திருப்பி போடணும். ஓகே, இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பாக இருக்குது. ஆயில் வடிகட்டி எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற மாவையும் இது போல் போட்டு எடுத்துடலாம், சமோசாவையும். ஓகே, ரெடி ஆகிட்டு சுவையான
சமோசா இது இன்ஸ்டன்ட் சமோசா ரெடி ஆகிட்டு இஃப்தார் ஸ்பெஷல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.